கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 1200 டன்னாக இருந்த கிராம்பு உற்பத்தி தற்போது 600 டன்னாக குறைந்துள்ளது என்று கிராம்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் சூழலில் உணர்ச்சிமிகு மண்டலம் என்னும் பெயரில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளே இதற்கு காரணம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாராமலை, கரும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கிராம்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கத்பட் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான டாரஸ் லாரிகளில் இரவு பகலாக கனிம வளம் கடத்தப்படுகிறது. அனுமதி இல்லாமல் செல்லும் இந்த லாரிகளால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுகின்றது. மார்த்தாண்டத்தில் போட்டி போட்ட லாரிகளால் விபத்து ஏற்பட்டது. மார்த்தாண்டம் வழியாக கனிம வளம் கடத்தி செல்லப்படும் லாரிகள் விரைவில் சிறைபிடிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். காஷ்மீரில் கல்லூரி மாணவிகளிடம் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். பல விஷயங்கள் குறித்து அவரிடம் மாணவிகள் சுவாரஸ்யமாக கேள்வி எழுப்பினர். அப்போது உங்களுக்கு எப்போது திருமணம் என ஒரு மாணவி கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் புன்னகைத்த ராகுல், கடந்த 30 வருடங்களாக இந்த கேள்வியை எதிர்கொள்கிறேன். இது கடும் மன உளைச்சலை தருகிறது. திருமணம் பற்றி எந்த திட்டமிடலும் இல்லை என்றார். ஏற்கனவே சீமானை பாக்ஸிங்கிற்கு அழைத்து ஃபேமஸ் ஆனவர்தான் வீரலட்சுமி கணவர் கணேசன். முதலில் அவரது சவாலை ஏற்ற சீமான் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கினார். இந்நிலையில் மீண்டும் சீமானை சண்டைக்கு அழைத்துள்ளார் கணேசன். ஒரு போலீஸ் அதிகாரியை சண்டைக்கு அழைக்கிறீங்க, இப்பவும் நான் சண்டைக்கு ரெடி. பயமாக இருந்தால் நான் இடது கையை மட்டும் யூஸ் பண்றேன். நாளை அடிக்க கூட சீமான் நிற்க மாட்டார் என கூறியுள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கட்சி பொறுப்பை சுமந்தபடி அமெரிக்கா செல்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டின் மீதுதான் உள்ளதாக கூறினார். மேலும் விமர்சனம், விவாதம் செய்வோருக்கு நாம் நிறைவேற்றும் பயனுள்ள செயல்களே பதில்களாக அமையட்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். உள்நாட்டு முதலீடுகளை தக்க வைக்க முடியாத முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்வது வேடிக்கையானது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்த விவரங்களை வெளியிட வலியுறுத்திய அவர், இதுவரை எத்தனை நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கியுள்ளன என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் இன்று அமெரிக்கா செல்கிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்ற நமீதாவை அங்குள்ள நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தியதாக அவர் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தான் இந்து என்பதற்கான சான்றிதழை காண்பிக்குமாறு நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அறநிலையத்துறை ஆணையத்திடம் கோவில் நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் நமீதாவின் மதம் பற்றி யாரும் கேட்கவில்லை என கூறியுள்ளது. 2026 தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட முடியுமா, ஒரு தொகுதியில் வெல்ல முடியுமா என அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் சவால் விடுத்துள்ளார். EPS குறித்து விமர்சிக்க அண்ணாமலைக்கு தகுதி கிடையாது. அவர் 7 நாளே ஆயுள் கொண்ட வீட்டில் பூச்சி என்றும் சாடியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைத்தும் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை. ஆட்சிக்கு வரலாம் என பாஜக பகல் கனவு காண்பதாகவும் விமர்சித்தார். BSP கட்சியின் தேசிய தலைவராக மாயாவதி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லக்னோவில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தேசிய செயற்குழு மற்றும் அகில இந்திய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் போட்டியின்றி ஒருமனதாக அவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2003 இருந்து அவர் அக்கட்சியின் தேசிய தலைவராக பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சர்வ சிக்ஷா அபியான் திட்ட நிதியை வழங்க மறுக்கும் பாஜகவை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இந்த திட்டத்தில் ரூபாய் 573 கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்ற காரணத்திற்காக நிதி நிறுத்தி வைக்கப்பட்டதை ஏற்க முடியாது எனவும் விமர்சித்துள்ளார். மேலும் நிதியை முடக்கி மாநிலங்களை தன்வசப்படுத்த பாஜக நினைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று லண்டன் புறப்படுகிறார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி படிப்பதற்காக ஒரு மாநில தலைவரை 3 மாதம் விடுப்பு கொடுத்து வெளிநாட்டிற்கு அனுப்புகிறது என்றால் அது பாஜக மட்டும்தான். படிப்புக்கு பாஜக தரும் முக்கியத்துவத்தை பாருங்கள். தலைவர் பதவி என்பது வெங்காயம் மாதிரி, உரித்து பார்த்தால் ஒன்றுமே இருக்காது என கூறினார். ரகசியம் பேச ஸ்டாலினும் அண்ணாமலையும் வெளிநாட்டுக்கு டூர் செல்வதாக அதிமுக விமர்சித்துள்ளது. சென்னையில் பேட்டியளித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் நேரில் சந்தித்து பேச முடியாது என்பதால் வெளிநாடுகளில் வைத்து ரகசியம் பேச 2 பேரும் டூர் செல்வதாக விமர்சித்தார். ரஜினி துரைமுருகன் விவகாரம் குறித்த கேள்விக்கு ரஜினியை வைத்து துரைமுருகனை ஸ்டாலின் மட்டம் தட்டிவிட்டதாக கூறினார். உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் பிஜ்லி ரமேஷ் இன்று அதிகாலை காலமானார். சமூக வலைத்தளங்களின் மூலம் பிரபலமான இவர் தனது நகைச்சுவை வசனத்தால் மக்களிடம் கவனம் பெற்றார். கோலமாவு கோகிலா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமான இவர் நட்பே துணை, கோமாளி உள்ளிட்ட படங்களில் சிறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். கிடைத்த வாய்ப்புகளை குடிப்பழக்கத்தால் இழந்து வந்த இவர் உடல்நலக்குறைவால் இன்று உயிரிழந்தார். கட்சி அனுமதி பெற்று 3 மாத பயணமாக இன்று இரவு வெளிநாடு செல்வதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக லண்டன் செல்வதாகவும், வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான தனது சண்டை தொடரும் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தோல்வியில் முடிந்ததாக குற்றம் சாட்டிய அவர், அமெரிக்க பயணம் வெற்றி பெற வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். இபிஎஸ்க்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு செப்டம்பர் 19க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணைக்காக சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான இபிஎஸ் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுப்பதாகவும் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பதிலளித்தார். முன்னதாக தொகுதி நிதியை தயாநிதி மாறன் முறையாக பயன்படுத்தவில்லை என்று இபிஎஸ் பேசியிருந்தார். சாதி, பணம், அந்தஸ்து என அனைத்திலும் ஒருவன் கீழே இருந்தாலும் அவனை உயரத்திற்கு கொண்டு செல்லும் வலிமை கல்விக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில் சிவகங்கையில் மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவனுக்கு மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயில இடம் கிடைத்திருக்கின்றது. செங்கல் சூளையில் தினம் தினம் வெந்தாலும் தனது மகனை படிக்க வைத்த அந்த தாய்க்கு இதைவிட மகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும் என நெட்டிசன்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நடிகர் பிஜ்லி ரமேஷின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது. இந்நிலையில் அவரது மனைவி விஜே சித்து இன்னும் தனது கணவரின் உடலை பார்க்க வரவில்லை, வருவார் என நம்புவதாக உருக்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் சாகிறதுக்குள்ள ரஜினி படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் கடைசி வரை அது நடக்கவில்லை. கட்டில்ல அவர் தலைக்கு மேல ரஜினி போட்டோ தான் வச்சிருப்பாரு எனவும் கலங்கியபடி தெரிவித்தார். நடிகர் சங்க பதவியை ராஜினாமா செய்தார் மோகன்லால். பாலியல் புகார் எதிரொலியாக மலையாள நடிகர் சங்கத்தின் செயற்குழு நிர்வாகிகள் 17 பேரும் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். நடிகைகளின் புகார் குறித்து ஆலோசிக்க இன்று இச்சங்கம் கூடுவதாக இருந்த நிலையில் நிர்வாகிகள் ராஜினாமா செய்துள்ளனர். மேற்கு வங்க பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. கொலைக்கு நீதி கேட்டு மாணவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தடுத்த போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டத்தை கலைக்க முயன்றனர். ஆனாலும் மாணவர்கள் கலைய மறுத்து தொடர்ந்து முன்னேறியதால் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர்.